உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரிதான், அதாவது 7 கண்டங்களா, ஆமாம் 7 கண்டங்கள் அல்லது 8 கண்டங்கள், எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த பூமியில் நீங்க எங்க வசிப்பராக இருந்தாலும் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி நடக்கும்? இது என்ன அதிசயமா? எப்படி நடக்கும் சார்? காலபுருஷனுக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய சூரியன், நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய கால நேரம். புரியுதுங்களா? அதாவது சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி பள்ளியறை பூஜை நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும், நிறைய பழங்கால கோவில் இருந்தால் பள்ளியறை பூஜை நடைபெறும். அன்றைக்கி பூரா பூஜைகள்லாம் நடைபெற்று ராத்திரி நடைய சாத்தும் போது, கோவில் சாத்தும் போது அஸ்திர தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை காவலாக கொண்டு சிவபெருமான் வெளியில் வந்து அம்மாவுடைய பள்ளியறை ரூமுக்கு போவாங்க. திரும்ப காலம்பரை வந்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான் சூரியன் அம்மையாக விளங்கக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வராரு, அம்மா வீட்டுக்கு வராரு, தாய் வீட்டுக்கு வராரு. இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த சூரியன் குரு சூரியன் தொடர்பு சார், ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்குமே ஆனால் அவன் மிகப்பெரிய ராஜாவா வருவான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இன்னைக்கு அவன் கஷ்டப்படலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அந்த தசாபுத்தி சூரிய தசையோ குரு தசையோ வந்ததுன்னா உங்களை டாப்ல தூக்கி விட்டுடும். அப்பதான் நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க, அப்பதான் நல்லது நடந்திருக்கும். அப்போ நீங்கள் இந்த பூமியில் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், நீங்கள் எங்கே வசிப்பவராக இருந்தாலும் சரிதான். குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கான வழி மெயினாக அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அல்லது பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, மெயினாக மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், யாரெல்லாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்களோ உங்களுக்கு இப்போ சமீபமாக உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கர்மா விலகுவதற்கு, அந்த கர்மானா பாவம், செய்த பாவங்கள். அப்ப இந்த கர்மா விலகுவதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? தர்மம் செய்தால் பாவம் விலகும், இவ்வளவுதான் விஷயம் சார். வாங்கினதால வந்த பாவம் கொடுத்தால் தீரும். இது நான் சொல்லலைங்க, குருநாதர் சொன்னது, நம்ம ரிஷிகள் சொன்னது. எதுக்குங்க அப்புறம் அன்னதானம் பண்றோம்? அப்போ எப்படி கொன்ன பாவம் தின்னா போகும்னு விளையாட்டுத்தனமா ஒரு பழமொழி சொன்னாங்களோ, அதை போல வாங்கிய பாவம் கொடுத்தால் தீரும். தர்மம் செய்தால் கர்மா தீரும். தர்மம் செய்யணும், இதுதான் விஷயம். அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பாவ கர்மாவால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னை ஆட்டி படைக்கிறது சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம். கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கான விடிவு காணும் முழு விவரங்கள் உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, குரு சூரியன் தொடர்பு யாருக்கு? 7, 8, 9, 9வது வீட்டில் யாருக்கு? விருச்சிக ராசிக்கு. நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோன் பண்றாங்க, குறிப்பா வெளிநாடுகள் இருந்து, இந்த சிங்கப்பூர், மலேசியா, எமிரேட்ஸ், UAE,
அதே போல யுஎஸ் அமெரிக்க நாடுகள் மற்றும் யூரோப் கண்ட்ரிஸு என்னன்னா விருச்சக ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய சாமி நீங்க விருச்சக ராசிக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு பாசிட்டிவாவே சொல்றீங்க, நல்லது நடக்குது, நாங்க அப்படியே நம்பிக்கை ஈகரா எதிர்பார்ப்போடு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உட்கார்ந்து இருக்கோம். பட் எங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. 9ஆம் இடத்துல குரு வந்துட்டாரு. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு புக் பண்ணேன். எங்க அண்ணன் எனக்கு காசு ஒரு 40 லட்ச ரூபா தரேன்னாரு. அவரு சொன்ன வார்த்தையை நம்பி நான் இங்க ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பணம் கட்டிட்டேன். எங்க அண்ணனுக்கு இப்போ ஒரு கஷ்டம் வந்து போச்சு, அவருக்கு என்கிட்ட காசு இல்லைன்ட்டாரு. இப்ப என் 20 லட்ச ரூபா அங்க மாட்டிக்கிச்சு. அவன் அதை ஃபைன் போட்டு தான் எடுத்துருந்தான், பிடிச்சிருந்தான் கொடுப்பேன்னு சொல்றான். இல்லைன்னா நான் எனக்கு புக்கனா தான் நான் கொடுப்பேன்னு சொல்றான். நான் என்ன சாமி பண்றது? இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இதை போல அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை நம்பி இல்ல அடுத்தவர்களை நம்பி, அது உங்க ரிலேஷனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எந்த சொந்தமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்ல ரிலேஷன் இல்லாம வெளி உறவுகளாக நண்பர்களாக இருக்கலாம். அப்ப விருச்சக ராசி அன்பர்களே, ஒவ்வொரு விருச்சக ராசி அன்பர்களும் இதா போல ஏதேனும் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், எல்லா விருச்சக ராசிக்கும் கஷ்டம் இல்லை. நான் இதை உறுதியா சொல்லுவேன். எல்லா விருச்சக ராசியும் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கிளைண்ட்ஸை வச்சு நான் சொல்றேன், எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் துன்பத்துல இருந்தாங்க. அந்த மெடிக்கல் காலேஜஸ்ன்னு சொல்றமே தவிர நம்ம திருச்சி மாவட்டத்துல ஒரு கஷ்டத்துல இருந்தாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம், வாராகி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நல்ல ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்ப அதை போல ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடியவங்க, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னைக்கு நல்ல ஸ்டேஜுக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க. கஷ்டப்பட்டாங்க, நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு 40% விருச்சக ராசி அன்பர்கள் இன்னும் கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு தெரியுது. அவங்களுடைய கஷ்டங்கள் கூட இந்த ஆடி மாசத்திலிருந்து கஷ்டம் காணாமல் போகும். கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு தான் சார் நல்லது, விருச்சக ராசிக்கு தான் நல்லது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சூரியன் தொடர்பு, எல்லாத்துக்கும் மேல 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். சார் சனி வக்ரம் அடைஞ்சாலே சூப்பர் சார். அது ஒரு விஷயம் போறோம் விருச்சக ராசி ஜெயிக்கிறதுக்கு. அப்ப நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு 40% விருச்சக ராசி அன்பர்கள் கஷ்டப்படுறாங்க. மெயினா அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துடுறாங்க. அந்த ஏமாற்றங்கள் அவங்களுக்கு ரொம்ப மன வலியா, மன வேதனையா, ஒரு பெரிய பெயினை கொடுக்குது. நான் பையனை நம்பி இருந்தேன், பையன் ஏமாத்திட்டான், பொண்ணு ஏமாத்திடுச்சு, மாமியாரை ஏமாத்திட்டாங்க, மாமனாரை ஏமாத்திட்டாங்க, அப்பா அம்மா ஏமாத்திட்டாங்க, தம்பி ஏமாத்திட்டான், தங்கச்சி ஏமாத்திடுச்சு, அக்கா இந்த மாதிரி உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், உங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. இந்த சனி வக்ரம் அடைந்தால் இந்த ஆடி மாசத்திலிருந்து விருச்சக ராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பம். அதிலும் குறிப்பா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு சூரியன் தொடர்பு கிட்ட பஞ்சாயத்து பண்ணி நல்லது நடக்க போகுது. அப்போ கஷ்டப்படக்கூடிய விருச்சக ராசினியர்களை நீங்க சொல்றதுதான் சாமி கரெக்ட். நீங்க அப்படியே நேர்ல பார்த்தா மாதிரி சொல்றீங்க. இதுக்கு என்ன தீர்வு? செய்த பாவம் கர்மா போக வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்தால் கர்மா போகும். விருச்சக ராசி அன்பர்களே,